வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ப்ராம்ப்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏஐ கிட்ட ஒரு வேலையை வாங்கணும், ஏஐக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கணும், அது ப்ராப்பரா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஏஐ நம்மளுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். அதுகிட்ட கேட்குற லாங்குவேஜை தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ப்ராம்ப்டை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போற விருந்தினர் பார்த்தோம் அப்படின்னா ஜாய்சி. அவங்க கிட்ட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பத்தி நிறைய விஷயம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம கொஸ்டின் கிட்ட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஜாய்சி கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஜாய்சி. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற வார்த்தைகள் பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகும், அதுல என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்வால்வ் ஆகுது, ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்றத மட்டும் சொல்ல முடியுமா? சார், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது எதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் வரணும் பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் மெயின் பாயிண்ட். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது நம்ம யூஸ் பண்ற இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் வேர்ல்ட்ல எல்லாருமே ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு தேவையான பதில ஆன்சர்ஸை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் லைக் ChatGPT, Gemini and Perplexity and other AI tools. லைக் இப்போ இமேஜ் ஜெனரேட் பண்ணா Midjourney, இந்த மாதிரி இருக்க ஏஐ டூல்ஸ்லாம் கரெக்டான ஒரு இன்புட்டை கொடுத்து கரெக்டான ஒரு அவுட்புட்டை வாங்குறதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த பேசிக்கா இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது ஏஐல வரும். ஸோ ப்ராம்ப்ட்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற கீவேர்ட்ஸ். இந்த ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 5 பாயிண்ட்ஸ்ல மிஷின் லேர்னிங்கை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நான் பேராகிராஃபா டைப் பண்ணாம கிவ் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் மிஷின் லேர்னிங் ஜஸ்ட் இன் 5 ஸ்டெப்ஸ் மீன்ஸ் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தா அது கரெக்டான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அது கொடுக்காம நம்ம நமக்கு தேவையில்லாத கொஸ்டின்ஸ் கேட்கும்போது லைக் மிஷின் லேர்னிங் பத்தி சொல்லுங்கன்னா அது எப்படி சொல்லணும்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும் பிரீஃபா. ஸோ நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்மளுக்கு எந்த கீவேர்ட் கொடுத்து எது நமக்கு ஆன்சரா வேணுமோ அந்த கீவேர்ட் கொடுக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். ஸோ அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்றாங்க. அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது பேசிக்கா எப்படி சொல்லுவாங்கன்னா ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இதுல டிசைனிங் இருக்கும், ஸ்ட்ரக்சரிங் இருக்கும் அண்ட் ரீஃபைனிங் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். இந்த 3 விஷயமும் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 3 விஷயமே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல இருக்கு. அண்ட் சிம்பிளா சொல்ல போனா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது பெட்டரா நம்ம எவ்வளவு ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோமோ அந்த பெட்டரா நமக்கு ரெஸ்பான்ஸும் ரிசல்ட்டும் கிடைக்கும். ஏன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல போனா ஏஐ மாடல்ஸ், நம்மளோட ChatGPT அண்ட் அதர் ஏஐ மாடல்ஸ் ஹியூமன்ஸ் கிடையாது. அவங்களால அந்த நம்ம ஆல்ரெடி அந்த டூல்ஸ்க்கு ப்ரீ டிஃபைனா நம்ம இன்புட் என்ன பண்ணிருப்போம், அந்த சம் கீவேர்ட்ஸ் தான் இன்புட் பண்ணிருப்போம். ஸோ நம்ம ஆல் ஹியூமன் லாங்குவேஜஸ் ஏஐ மாடல்ஸ்னால புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டாலுமே அதுக்கு அக்யூரேட்டான ஆன்சர் அதால கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ ப்ராம்ப்ட் இஸ் நம்ம அந்த ஏஐ மாடலுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்புட்டை கொடுக்கறது தான் அந்த ப்ராம்ப்ட்ன்றது. நீங்க எந்த அளவுக்கு புவர் ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் மிஸ்மேட்ச்டா ஆகும் அண்ட் அவுட்புட்ல அக்யூரசி அண்ட் ஸ்ட்ரக்சர்டா இருக்காது. அண்ட் இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேசிக்கா அவங்களுக்கு என்ன மோர் அட்வான்டேஜ் கொடுத்தா சேவ்ஸ் டைம்ஸ். நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். பிகாஸ் நம்ம கரெக்டான இன்புட்ஸை கொடுக்கும் போது நம்ம நிறைய கரெக்டான கீவேர்ட்ஸை கொடுக்கும் போது சீக்கிரமா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வேணாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கேட்க வேணாம். ஸோ நம்ம டைமும் சேவ் ஆகும், ஆன்சருமே கரெக்டா வந்துடும். இது மூலயமா நம்மளோட கன்சிஸ்டன்சி அண்ட் பேட்டர்ன்ஸுமே இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஏஐ டூல்ஸ் கரெக்டான ப்ராம்ப்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணும்போது. அண்ட் தென் இப்போ கரண்டா எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஏஐ டூல்ஸ்
ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஏஐ டூல்ஸை வந்து ஆக்ரா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் எஃப்ஐஆர் காப்பீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண அண்ட் தென் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இதை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எப்படி வந்து ஏஐ வந்து ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் லைக் ஹியூமன்ஸ். பட் வந்து அந்த ப்ராம்ப்ட்ஸை வந்து நம்ம கொடுக்குற அந்த கீவேர்ட்ஸ், அந்த பேட்டர்ன்ஸ் பிஃபோர் அந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அண்ட் ஏஐ ரெஸ்பான்ஸ் கான்டெக்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். தீஸ் ஆர் 3 இம்பார்ட்டன்ட். 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கரெக்டாக கொடுக்குற கான்டெக்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லைக் இன்ஸ்ட்ரக்ஷன், நமக்கு ஸ்டெப்பா நெக்ஸ்ட் என்ன வரணும், அதுக்கப்புறம் நம்ம கேட்குற எக்ஸாம்பிள், அது நம்ம கேட்குற கான்டெக்ஸ்டுக்கு அது கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நம்ம கரெக்டா கேட்கும் போது நம்ம கரெக்டான ஒரு ரிசல்ட்டும் வரும். குட்மா. இப்போ நீங்க சொன்னதை வச்சு ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை கேட்கிறேன். இப்போ கூகுள் அப்படின்றது வந்து ஒரு சர்ச் இன்ஜின். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், பெஸ்ட் சோலார் எனர்ஜி கம்பெனி நியர் மீ அப்படின்னு ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் இன்ஜினுடைய லாங்குவேஜ் தான் நம்ம கேட்கிறோம். இப்போ கூகுள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பெஸ்ட் சோலார் எனர்ஜி கம்பெனி நியர் மீ அப்படின்ற வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுல அந்த வார்த்தைகள் இருக்கிற இடத்தையெல்லாம் தேடி அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது மேட்ச் ஆகிற வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்ச் இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் காமிக்கும். இதுதான் நம்ம கீவேர்டுன்னு சொல்றோம். அப்போ கூகுளை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இருக்கிற டேட்டாஸ், அந்த டேட்டாஸ்ல இருந்து நம்ம போடுற கீவேர்டு அதை தான் எடுத்து இது காமிக்கும். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராம்ப்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாட் ஏ கீவேர்டு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த டேட்டாஸ்ல இருக்கிறத அந்த கேள்விக்கு பதிலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ சர்ச் இன்ஜின் அப்படின்றது என்ன கேட்கிறோமோ அதை தான் அதுகிட்ட இருக்கிற டேட்டாவை நம்மளுக்கு காமிக்கும். பட் ப்ராம்ப்ட் அப்படின்றது நம்ம அதே கேள்வியா கேட்கிறோம், பெஸ்ட் சோலார் எனர்ஜி கம்பெனி நியர் மீ அப்படின்னு நம்ம கேள்வியா கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு அது பதிலா சொல்லும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தந்த கம்பெனிஸ் வந்து என்னுடைய ரிப்போர்ட் பிரகாரம் இந்தந்த கம்பெனிஸ் வந்து பெஸ்டா இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா, இப்போ கூகுள் எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், SEO. அதை கம்ப்ளீட்டா ஒரு டீடைல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த வெப்சைட்டுக்கு அந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்களோ அந்த வெப்சைட்டை ரேங்கா காமிக்கும். இப்போ அதே தான் இது பண்ணும். ஆனா இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கம்பெனின்னு ரிப்போர்ட்டா கொடுக்கும், அதை வந்து இருக்கிறத காமிக்கும். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்ச் இன்ஜின். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கூகுள் சர்ச்சுக்கும் இதுக்கும் வந்து ப்ராம்ப்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ வை இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து எதுக்காக இம்பார்ட்டன்டான ரோல்? அது இம்பார்ட்டன்டான எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, அதோட இம்பார்ட்டன்ட் என்னமா? எதுக்குமே யூஸ் பண்ணா நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் எடுக்கணும், இல்லைன்னா வந்து ப்ராப்பரா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கம்பெனி ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஏஐ டூல் யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் எடுக்கவோ, இல்லைன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எப்படின்னா நான் ரெஸ்யூமை வந்து ஜென்ரேட் பண்ணவோ, இல்லை ஏடிஎஸ் வெரைட்டிஸ் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி மை ரெஸ்யூமஸ் ஏடிஎஸ் கொஸ்டின்ஸ் கேட்கவோ, இல்லைன்னா நம்மளுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணவோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே வந்து நமக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆல் கண்டென்ட் வந்து ChatGPT இருந்து எடுத்து கரெக்டான கண்டென்ட் வந்து நம்மளுக்கு PDF மூலமா அனுப்புறாங்க. இப்போ ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிறது இன்ஸ்டாகிராம்ல அதுதான். லைக் வந்து இந்த ஒரு கீவேர்ட் சொல்லிடுறாங்க, ஒரு வேர்ட் சொல்லுறாங்க. அந்த வேர்ட் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த வேர்டை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்மே வந்து நம்ம சேட் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க எங்க எடுத்தாங்க, இந்த ChatGPT அந்த அதர் ஏஐ டூல்ஸ் தான் எடுத்தாங்க. ஸோ அது அவங்க எப்படி எடுத்தா அந்த ப்ராம்ப்ட், அந்த கரெக்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து பிளேஸ் மேஜர் ரோல் இன் எவ்ரி ஃபீல்ட் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ்னு சொல்ற கோடிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து தெரிஞ்சிருக்கணுமா?
கண்டிப்பா இல்ல சார். ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ன்றது நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுக்குறோம், அதர் லாங்குவேஜஸ் வந்து கொடுக்குறோம். லைக் வந்து இங்கிலீஷ், தமிழ், தனக்கு இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் தான் கூட இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஏஐ டூல்ஸால புரிஞ்சுக்க முடியுது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நம்ம யூஸ் பண்ணும்போது. பட் கோடிங் வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. ஸோ நான் டெக்னிக்கல் பீப்புள்ஸ்குள்ள இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஜாப் இதை ஃபீல்ட கத்துக்கிட்டு அவங்க ஜாப் போகலாம் சார். ஓகே. இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ல வந்து ஜீரோ ஷாட் வந்து பார்த்தோம்னா ஃபியூ ஷாட், செயின் ஆஃப் தாட் அப்படின்றது எல்லாமே சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்னம்மா? ஸோ இது எல்லாமே வந்து டெக்னிக்ஸ் தான் சார். ப்ராம்ப்ட் வந்து டைப்ஸ் இருக்கு அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ டெக்னிக்ஸ் நீங்க சொன்னதா ஜீரோ ஷாட் அண்ட் ஆன் ஷாட், ஃபியூ ஷாட், இந்த ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அவுட்புட் வந்து கொடுக்கும் நம்ம கேட்குற கொஸ்டின்ஸை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஜீரோ ஷாட் ட்ரைனிங் ப்ராம்ப்டிங் யூஸ் பண்றேன்னா அது எப்படி அது என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், நம்ம ஏஐ வந்து ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண சொல்றோம். லைக் ப்ரொவைடிங் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண சொல்றோம்னா வந்து அது ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஏஐட்ட வந்து ஆஸ்க் பண்ற கிளாரிஃபை சம் கொஸ்டின்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணவோ இல்லை சம் ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணவோ ட்ரைனிங் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணவோ நான் கொடுக்கும்போது அது சம் கான்டெக்ஸ்டா எனக்கு கொடுக்குறது நம்ம ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங்னு சொல்லலாம். ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங்கிறது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நம்ம எனக்கு இந்த மாதிரி கைட் பண்ணு, இந்த எக்ஸாம்பிள் மாதிரி என்னை வந்து இந்த கான்டெக்ஸ்ட்க்கு எனக்கு கைட் பண்ணுன்னு சொல்றது நம்ம ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சார். அண்ட் தென் ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங்கிறது வந்து மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ், மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ப்ராம்ப்ட் கொடு, எனக்கு வந்து மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் ஏஐ டூல்ட்டு நம்ம ப்ராம்ப்ட் வாங்கி அண்ட் அந்த ப்ராம்ப்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் எடுக்கிறது தான் வந்து ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங் சார். அண்ட் தென் செயின் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ்ன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். எந்த ஒரு பிரேக் டவுனும் இல்லாம ஃப்ரம் ஏ டு இசட் வந்து நமக்கு செயின் மாதிரி இது பண்றா நம்மளுக்கு வந்து செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் சொல்லுவோம் சார். செல்ஃப் கன்சிஸ்டன்ட் ப்ராம்ப்டிங் ஒன்று இருக்கு. அது என்னன்னா வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து அது ஜென்ரேட் பண்ணோம். நம்ம கேட்குற சிங்கிள் கொஸ்டின்ல இருந்து அதுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் அண்ட் மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் வந்து கிரியேட் பண்றது செல்ஃப் கன்சிஸ்டன்சி ப்ராம்ப்டிங் சார். அண்ட் தென் அந்த லாஸ்ட் ப்ராம்ப்டிங் இஸ் ட்ரீ ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். இது என்ன பண்ணணும்னா வந்து மல்டிபிள் ரீசனிங் பார்ட், லைக் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் தான் வந்து அது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனோ அண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து கரெக்டாக சால்வ் கொடுக்கறது தான் வந்து ட்ரீ ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் சொல்றேன் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம கொடுக்குற கண்டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம கேட்குற கேள்விகள், நம்ம கொடுக்குற கண்டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே கண்டெஸ்ட்டை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம கேட்குறோம் அப்படின்னா இது ரிசல்ட் மாறுமா இல்லை சேமா இருக்குமா? கண்டிப்பா ரிசல்ட் மாறும் சார். நம்ம கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் பொறுத்து அந்த இன்ஃபர்மேஷனுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து மாறலாம் சார். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து பியூரா நான் வந்து டிசைன் பண்ணாம அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எப்படி இஷ்டத்துக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரிசல்ட் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வராது. பட் நம்ம கேட்டதை வச்சு அது புரிஞ்சுக்கிட்டு ஓரளவு ஒரு 100% 30% ஆஃப் ரைட் ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ ஃப்ரம் தட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம அகைன் ப்ராம்ப்ட் போடுற மாதிரி இருக்கும், ஃப்ரம் தட் ஆன்சர் அகைன் ப்ராம்ப்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு லிமிடேஷன்ஸ் தான் சொல்லிடும். நம்ம ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்டே வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம டேரக்டா சாட் ஜிபிடி அதை ஏஐ டூல்ஸ்ட்டு கேட்கலாம் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணு சொல்லிட்டு. ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷன் செல்ஃபே வந்து நம்மளுக்கு ப்ராம்ப்ட் கிடைச்சிடும், நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட்டுமே கிடைச்சிடும் சார். ஓகே. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் அப்படின்றது என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்மளுக்கு கொடுக்க போகுது. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராம்ப்ட் அப்படின்றது நம்ம கேட்ட கேள்விக்கு பதில அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. அது சர்ச் இன்ஜின் நம்ம கிட்ட என்ன அது டேட்டா இருக்கோ அதை எடுத்து காமிக்குது, கொடுக்குது. பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேள்விக்கு அதை அனலைஸ் பண்ணிட்டு ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அனலைஸ் பண்ணிட்டு பதில ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. அப்படின்னும் போது நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும். நம்ம அதே கொஸ்டினை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல கேட்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல தான் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு. ஸோ ஏஐ பத்தி இன்னும் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அது இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து 2026 வரைக்கும்
இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஓரல் பி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரஷ்ஷை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஏஐ வந்து டூத் பிரஷ்ல வந்து ஏஐ வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பிரஷ்ஷோடைய யூசேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம அந்த பிரஷ்ஷை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வாயில மவுத்ல நம்ம கொடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பிரஷ் பண்ணும்போது அதுல நம்மளுடைய டீத் என்னென்ன கண்டிஷன்ல இருக்கு, அது என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கு, எந்த இடத்துல எவ்வளவு பிரஷிங் நம்ம பண்ணணும், அந்த பிரஷிங் வந்து நம்ம நைட்டு பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நீங்க நைட்டு பிரஷ் பண்ணலன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூத் பிரஷ்ல ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சதை விட ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஏஐ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல நம்மளுக்கான ரிசல்ட்டை வந்து எடுத்து கொடுக்குது. அனலைஸ் பண்ணிட்டு நம்ம கேட்ட கேள்வியை அது புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சதுக்கான விஷயமா நம்மளுக்கு ஆன்சர் பண்றதுனால நம்ம கேட்கிற கேள்விகள் ஃபார்மேட் வந்து வேற வேற இருந்ததுன்னா அது கண்டிப்பா அதை புரியுற மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ப்ராம்ப்ட் வந்து ரிடியூஸ் பிசினஸ் காஸ்ட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரை ஒருத்தரை ஹையர் பண்ணி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பிசினஸ் காஸ்ட், அதாவது ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை ரிடியூஸ் பண்ணோம் அப்படின்றாங்க இல்லையா, செலவுகளை வந்து கம்மி பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி பாசிபிள்? அது கண்டிப்பா பாசிபிள் சார். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த இப்போ இன்டர்வியூஸ் என்ன வருதுன்னா ஏஐஸ் வந்து ஜாப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுது, ஜாப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ ஏஐ ஜாப் யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு ஏஐ பர்சன்ஸ் வந்து மற்ற பர்சன் தான் ரீப்ளேஸ் பண்றாங்க. ஸோ ஏன்றது நம்ம கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுக்கும் போது தான் கரெக்டான ரிசல்ட் நம்மளுக்கு வரும். ஸோ அதை யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஹையர் பண்ணும் போது மற்ற அது தெரியாதவங்களுக்கு ஜாப்ஸ் வந்து லாஸ் ஆகுது. ஸோ அதுதான் ஏஐ ரீப்ளேஸ் த ஜாப்னு சொல்றாங்க சார். ஓகே, ஸோ அழகான ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஐ வந்து நம்ம ஜாபை எடுத்துக்காது, ஆனா ஏஐ அப்டேட் தெரிஞ்சவங்க வந்து அவங்களுடைய வேலையை எடுத்துக்குவாங்க அப்படின்றதுதான். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி 2000ல நமக்கு கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆனோமோ அந்த மாதிரி 2025-26 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஏஐ அப்படின்ற விஷயங்கள் வந்து அப்டேட்டடா இருக்கணும். அதை நம்ம எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஇ, எந்த மெடிக்கல், ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனால ஒரு கம்ப்ளீட் ஏஐ ஒரு ஹாஸ்பிட்டலை ரன் பண்ற விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நினைச்சதை விட ஃபாஸ்டா போறதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு சாட்சியா இருக்கு. ஸோ அதனால எந்த ஃபீல்டு, நான் எதுக்காக சார் பிஏ ஹிஸ்டரி படிச்சுட்டு நான் எதுக்காக ஏஐ அப்படின்னா, சிம்பிளா மொபைல் அப்படின்ற ஆண்ட்ராய்டு இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஏஐ இன்னும் ஒரு 3 to 5 இயர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலயும், இப்ப நான் சொன்ன மாதிரி டூத் பிரஷ்ல ஏஐ அப்படின்னும் போது எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு வந்து ஏஐ வந்து இருக்கும் அப்படின்னும் போது ஸோ அதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன மாதிரி படிப்புகள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னும் போது என்ன மாதிரி படிப்புகள், இதுக்குன்னு தனி படிப்பு இருக்கா, இல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்ல அடிஷனலா வந்து இதை கத்துக்கலாமா? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தனி கோர்ஸ் எதுவும் கிடையாது, ஆனா இது பெரிய படிப்பும் கிடையாது சார். நம்ம ஈஸியா வந்து ஒரு 1 or 2 monthsலயே வந்து ஈஸியா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்கலாம். அது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்கணும், அதுக்கு முன்னாடி ஏஐ டூல்ஸ் படி தெரியணும், ஏஐ இன்ஜினியரிங் எப்படி யூஸ் பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு தான் தனியாக நம்மளுக்கு வந்து கோர்சஸ் இருக்கு, டிகிரிஸே இருக்கு. லைக் பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிடெக் இன் டேட்டா சயின்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நம்ம டிகிரி சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதுலேயே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து ஈஸியாக கற்றுப்போம். அண்ட் தென் தனியாக சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இருக்கு. எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபார் ஜெனரேட்டிவ் AI, generative AI specialization, AI and machine learning foundations, NLP courses, எல்லாமே வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் தான். அண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் ஹையரும் பண்றாங்க.
like SaaS companies, digital marketing firms, and research organization, freelancing platforms வந்து prompt engineer hire பண்றாங்க. அந்த சேலரியுமே வந்து for beginner level 4 to 7 LPA ஆஃபர் பண்றாங்க. And in mid level இருக்கவங்க 15 LPA ஆஃபர் பண்றாங்க. And if the higher senior level 18 to 30 LPA வரைக்குமே கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இதே ஃபார் இந்தியா இதுனா ஃபார் இன்டர்நேஷனல் நம்ம போகும்போது 80,000 இருந்து $150,000 per இயருமே வந்து ஏர்ன் பண்றாங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி. அண்ட் தென் ஆன்லைன்ல வந்து கூட ரெண்டு கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. எங்கன்னா கோர்சரா, கூகுள், மைக்ரோசாஃப்ட் லேர்ன், யூடெமி அண்ட் லிங்க்டின் லேர்னிங்ஸ்ல வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கோர்சஸுமே அவைலபிளா இருக்கு சார். ஓகே, இப்போ என்னென்ன கம்பெனிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து யூஸ் பண்றாங்கம்மா ரெகுலரா இருக்கும்? குளோபல் டெக் கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து கூகுள், ஓப்பன் ஏஐ அண்ட் மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அமேசான் இவங்க எல்லாருமே வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்றாங்க. அண்ட் சில கம்பெனிஸ் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸாவே ப்ரொவைட் பண்றாங்க. லைக் அசென்ச்சர், டியோலைட், காக்னிசன்ட் அண்ட் ஹைடெக் டிஜிட்டல் அண்ட் கிராசிமோ, STS சாஃப்ட்வேர் இவங்கலாம் வந்து நம்ம ப்ராம்ப்ட் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணா அந்த வாட் டைப் ஆஃப் சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபார் ஹெல்த் கேர், ஃபினான்ஸ்ல அண்ட் தென் ஸ்பெஷலைஸ் ப்ராம்ப்ட் சர்வீசஸ், டெவலப்மெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி அதர் கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராம்ப்ட்ஸ் சேல் பண்ணி இதுல இருந்து ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ அவங்க பாக்குறாங்க சார். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல ஏஐ நம்ம யூஸ் பண்ற இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள்ல வந்து பார்த்தோம்னா, நான் ஒரு BA ஹிஸ்டரி பண்ணியிருக்கேன், என்னால ஒரு ப்ரோக்ராமரா வேலை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து வைப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசைன் பண்ணி நம்மளுக்கு கோடிங்க அடிச்சு கம்ப்யூட்டர் வந்து அடிச்சு கொடுத்துருது. அதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். அப்போ ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன் டெக்னிக்கலா ஒர்க் பண்ண முடியும். டெக்னிக்கலா இருக்கிற பர்சன் வந்து நான் டெக்னிக்கலா இருக்கிறத வந்து பார்த்தோம்னா ஸ்கில் அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறதுன்றது மஸ்டா வந்து இருக்கு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் தேவை கிடையாது. ஒரு வெப் டெவலப்பராவோ ஒரு மொபைல் ஆப் பில்டராவோ இருந்தாதான் எனக்கு கோடிங்க்கு வந்து நாலேஜ் இருக்கணும். பட் ஈவன் அந்த கோடிங் நாலேஜ் இல்லைன்னா கூட நம்ம என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து ஏஐ கிட்ட கேட்கிறோமோ அந்த லாங்குவேஜ்ல அதை அடிச்சு கொடுத்துருது இல்லையா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா டீப் சீக் அப்படின்ற டூல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு டாப் 10 கோடர் மாதிரி கோடிங் வந்து பண்ணி கொடுக்கறதுனால இன்னைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காம்படிட்டிவ் மார்க்கெட்ல இன்னைக்கே நம்ம வந்து அவ்வளவு சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றோம். இப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றதுடைய ஜாப் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குமா? ஏன்னா கோடிங் வந்து ஒரு டைம்ல வந்து கோடிங் ஜாப் அப்படின்றது, ப்ரோக்ராமிங் ஜாப் அப்படின்றது வந்து ஐடி கம்பெனில வேலை அப்படின்றது வந்து ஐடி பீப்புளை தவிர வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்கள் வந்து இருந்த பீரியடை தாண்டி இன்னைக்கு அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா வந்து யார் வேணாலும் கோடு எழுதலாம், அப்படி யார் வேணாலும் வெப்சைட் பில்ட் பண்ணலாம், யார் வேணாலும் மொபைல் ஆப் பில்ட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கான ஆர்வம் இருந்தா போதும், ஒரு 3 to 5 மணி நேரத்திலேயே வந்து ஒரு ஆப்பை பில்ட் பண்ணிடலாம், ஒரு வெப்பை பில்ட் பண்ணிடலாம், நான் கோடிங்ல பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கும் போது இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட ஃபீச்சர் எப்படி இருக்கும்? இது வந்து இதை நம்பி ஒரு கேரியர் அடுத்த 10 years 20 years அப்படின்றது வந்து இறங்க முடியுமா? கண்டிப்பா சார். இப்ப நான் டெக்னிக்கல் பீப்புளும் வந்து நம்ம நார்மல் டெக்ஸ்ட் மூலியமா தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒர்க் ஆகுது. ஸோ அவங்க ஈஸியா அதை கத்துக்கலாம், கோடிங் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு நெசசிட்டியுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஜாப் வந்து ஒரு ரோல் மட்டும் கிடையாது சார், நிறைய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரோல்ஸ் இருக்கு. நம்மள ஸ்பெசிஃபிக்கான ரோல் இது பண்ணி அந்த இது ஜாப் பண்ணலாம். ஸோ ஃபார் லைக் ஏன்னா ரோல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ராம்ப்ட் டிசைனர் சொல்லிட்டு இருக்காங்க, ப்ராம்ப்ட் ஆப்டிமைசர் இருக்காங்க, அண்ட் டொமைன் ஸ்பெசிபிக் ப்ராம்ப்டிங் இருக்காங்க, அண்ட் பயாஸ் மிட்டிகேஷன், சேஃப்டி கைட்லைன்ஸஸ், ப்ராம்ப்ட் எவல்யூஷன், ப்ராம்ப்ட் டெஸ்டிங், ப்ராம்ப்ட் ட்ரைனிங், ப்ராம்ப்ட் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரோல்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ரோலுமே வந்து அதுக்கேற்ற நம்ம எஃபர்ட் போட்டு அதுல வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டா ஆனா அதுக்கு ஈஸியான ரோல்ஸ்மே கிடைக்கும். ஸோ நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ்மே வந்து அதில் ஈஸியா போகலாம் சார். ஓகே, தேங்க்ஸ் ஜெயசி, தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்க வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பத்தி இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்ததுக்கு. ஸோ உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய பிஸ்னஸுக்கு, உங்களுடைய
அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு, உங்க டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு, உங்க எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை பிஸ்னஸை 10x க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வேல்யூபிள் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.